ஸோ பிக் பாஸ் ஒரு பக்கம் பார்வதி அரோரா அப்படின்ற ஒரு பயங்கரமான கேஸ்ல நீதி வென்றது, நியாயம் வென்றது, தர்மம் வென்றது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். அதுல ஒரு நியாயத்தை நிலநாட்ட ஒரு ஜட்ஜாக செயல்பட்ட சாண்ட்ராவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வர கேசஸ்லாம் இதுக்கப்புறம் சாண்ட்ராவை தான் ஜட்ஜா போடணும், அந்த அளவுக்கு தெள்ள தெளிவா இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிக்னல்லாம் கொடுப்பாங்க. பயங்கரமா இங்கிருந்தே ஜட்ஜ் வந்து அவங்களுடைய லாயருக்கு சிக்னல் கொடுத்து, அவங்களுடைய கண்டஸ்டன்ஸுக்கு சிக்னல் கொடுத்து, செய்கை கொடுத்து எல்லாமே ஒரு தீர்ப்பு வழங்கும் ஒரு நீதி ஜட்ஜ் அப்படின்றத கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சாண்ட்ரா பெருமை பெற்றிருக்காங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து கமருதீன், நீ பார்வதிக்கு லாயரா வரலடா, அரோராக்கு லாயரா வந்து பார்வதியோட முதுகுல சசக் 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 அப்படின்னு குத்துன நிலைமை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுல ஓப்பனா வேற சொல்றாப்புல. அப்படி என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ஸோ திரும்ப இந்த பிரேக்குக்கு அப்புறம் வந்து பிக் பாஸே வந்து பிரேக்ல பார்வதியை காப்பாற்றலாம், பார்வதியை இது பண்ணலான்ற மாதிரி பண்ணாரு. இது பிக் பாஸுக்கும் வெக்க கேடு. அந்த பொண்ணு உங்களையும் மதிக்கல, விஜயேஷும் மதிக்கல. மதிக்காத பொண்ணுக்கு நீங்க ஒன்று பண்ணீங்களா சார், அதை உங்களை நீங்களே போட்டு அடிச்சுக்குங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் முதல்ல. அடுத்து விக்ரம், ஆதரியோட பேச்சை கேட்டு இவங்க நாமினேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, நீங்க பொதுவா போய் அந்த சால்வ் பண்ணீங்களா இல்ல ஆதரியோட பேச்சை கேட்டு இந்த அரோரா கிட்ட போய் பேசுனீங்கன்னா? ஆதரியோட பேச்சை கேட்டு தான் இவங்க போய் சால்வ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே பார்வதி அரோரா கிட்ட போய் அப்ரோச் பண்ணல அப்படின்றதான் யதார்த்தமான உண்மைகள். அந்த இடத்துல கிளியர் கட்டா அங்க எக்ஸ்போஸ் பண்ணி அந்த இடத்துல கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரோரா கப்பல்ல போய் நீங்க என்ன பண்றீங்க, அது தோண்ட ரகசியங்கள் வரும்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் நான் சொன்னேன் அப்படின்றதே ஒத்துக்கிறாங்க. அது ஒரு ஐடி கார்டு, காமன் ஐடி கார்டுன்னு சொன்னாங்க. உடனே கமருதீன் கவுண்டர் போயிட்டு இல்ல அது அரோராவோட தனிப்பட்ட ஐடி கார்டுன்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் எடுக்கும் போதே அரோரா இவன் டிஃப்யூஸ் பண்ணிடுறான். கமருதீனே வந்து அந்த சாட்சியை ஆப்போசிட்டுக்கு மாத்தி விட்டுறான். பார்வதியோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணும், பயங்கரமா இருந்தது. அதுல ஐடி கார்டு தேய்ச்சது, அதுல வந்து சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, அரோரா சாட்சியை கூப்பிடுறாங்க. அரோரா சாட்சி கேட்கும்போது தோண்ட நிறைய ரகசியங்கள் வரணுன்ற மாதிரி பர்சனலா தான் பேசியிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுல ஐடி கார்டுலாம் வந்து ஜட்ஜஸ் வந்து இல்ல அது ஐடி கார்டில் தானே இருக்கு, அது வந்து சொல்லலாம் இல்ல அப்படின் போது இல்ல அது பொருட்கள்னு சொல்லியிருக்கலாம், இது ரகசியங்கள்னா வேற விஷயங்கள் பர்சனலா கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொல்லி பேசி சால்வ் பண்ண இஷ்யூ அவங்க திரும்ப எடுத்து வந்து பர்சனலா பல இடத்துல ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்குதுன்றத ஆதரே அங்க வெட்ட வெளிச்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்து கமர் இது வந்து துஷார் மேட்டர் எடுத்துன்னு வந்து பேசுறாரு. ஸோ வேற ஆப்ஷனே இல்லை, எப்படிடா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி துஷார் மேட்டர் எடுத்துன்னு வந்தது. துஷார் மேட்டரை சொல்லுங்க, துஷார் போகும்போது பொசசிவா இருந்துச்சுன்றதை யார் சொல்லணும், அதை வந்து கமருதீன் வந்து சொன்னாரு, பார்வதி சொன்னாருன்ற மாதிரி இங்க கேள்வி கேட்பார். அதுக்கு அந்த சாட்சி வந்து நேர்ல பேசுறோம்னு அப்ப சொல்றேன், அந்த சாட்சியே இல்லாம பேச முடியாது, அந்த நபர் ஆப்போசிட்ல வரட்டும் அப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி திரும்ப அரோரா ரிட்டர்ன் கவுண்டர் கொடுத்து கமருதீன் எதிரில் வந்து நிக்க சொல்லுங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அதை தாண்டி எனக்கும் துஷாருக்கும் நடந்தது தனிப்பட்ட விஷயம். அதுல நான் பொசசிவ் ஆனா கூட அது நானும் துஷாரை ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிட்டோம். ஆனா நான் யாருக்கிட்டயோ வியானா கிட்ட போய் பேசாத, வியானா கிட்ட போய் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்ற மாதிரி நான் யாரையும் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனும் கிளியரா கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுல குறிப்பா அந்த வன்மம் அப்படின்றது எல்லா இடத்துலயும் என்ன பல இடத்துல போட்டு அடிக்கிறதும் பல விஷயங்கள் இப்படி பண்றதும் கிளியர் கட் ஆகுதுன்ற மாதிரி அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து விக்ரம் வந்து அரோராவை கேட்கிறாரு, ஐபேக்கோ சாக்லேட், ஐபேக்கோல உங்களுக்கு தானே ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாரு, ஆமா பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னும் போது அவர் பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்ன்றதை ஓப்பனா அந்த இடத்துல சொல்லிட்டேன் அப்படின்றதையுமே அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டாங்க. எப்படி ஓப்பனா பதிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கமருதீன் பார்வதி கூப்பிடும்போது ஐபேக்கோ ஐஸ்கிரீம்ல அரோரா கமருதீனுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துன்பம் அடைந்தேன், எல்லாமே நடந்துச்சு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் விலகணும், அது மனசு புண்படுச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, நான் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். அதுல எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பெரிய பொய், உனக்கு மட்டும் கிடைக்கல இல்ல, கனிக்கும் அங்க கிடைக்கல, ஐபேக்கோக்கு பார்வதிக்கு மட்டும் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு பொய் போட்டாங்க பாருங்க. மேடம் யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஊரை கூட ஏமாத்தலாம், நான் கீனா வாட்ச் பண்ணிருக்கேன், மை ஐஸ் ஆர் வாட்சிங் யூ பார்வதி. அடுத்து இன்னொரு வீடியோல வர்றேன். ஸோ தப்பிக்க முடியாது. அதுல பார்வதி அவர்கள் அந்த இடத்துல பொய் சொன்னார்கள் அப்படின்றதான். இதுல எத்தனை வாட்டி மாத்தி பேசுறது, கமருதீனுக்கு வெளியே போயிட்டு லெட்டர் ஷீட் ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு மாத்தி பேசுறது. இதுல ஒரு பக்கம் இது லாயர் ஒரு பக்கம் பேசுறாரு, பார்வதி ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இதுவே தப்பு, அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பாருங்க, அந்த ஜட்ஜை சொல்லணும். அடுத்து என்ன பண்றாங்க, பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னா அது வந்து ஒரு கேள்வி, அவங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டாங்க. பார்வதி வந்து பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னா அந்த வரவை துண்டிக்கிறேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த உறவை துண்டிக்கிறேன்ற மாதிரி வாயால சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு விலகிட்டாங்க, உங்களுடைய காதல் உணர்வு பிரியக்கூடாதுன்ற மாதிரி விளங்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாமினேஷன் டிஸ்கஷன் வருது. ஸோ நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணீங்களா இல்லையான்னும் போது பண்ணோம் அப்படின்றதையும், நான் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி பார்வதி நாங்கள் சொல்றாங்க. ஆனால் அதுவே போய் பர்சனல் ரீசன் காரணமாக நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்றத ஆதரி கிட்ட வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க.
ஜஸ்ட் கோ அண்ட் டேக் த ப்ரோமோ அண்ட் சீட். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அன்னைக்கு போன வாரம் நான் பர்சனல் வச்சு தான் நாமினேட் பண்ணேன், இந்த வாரம் பண்ணலைன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக அதுவும் வெட்ட வெளிச்சமாச்சு. இந்த இடத்துல போய் சொல்கிறாங்க பார்வதி, அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, பர்சனல் வச்சு வந்து நாமினேட் பண்ணதே கிடையாது, ஞாபகமே கிடையாதுன்ற மாதிரி இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, விக்ரம் 2 பேரையும் மாற்றி என்ன பண்ணுறாங்க, பிளாட்டானிக் பார்வதி கிட்ட போய் பேசுகிறாரு. ஸோ 2 பேரும் இங்கே பாருங்க, இவரான ஜட்ஜஸ் அவர்களே 2 பேரும் மாற்றி கமருதீன் ஒன்று பேசுகிறாரு, பார்வதி ஒன்று பேசுகிறாங்க. ரெண்டுமே மாற்றி இருக்குது. வந்ததுலேருந்து அப்படி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுவே தப்புன்ற மாதிரி விக்ரம் ஆர்குமெண்ட் வச்சுட்டான். அடுத்து ஸோ என்ன பண்ணுறாங்க, சாய்ஸஸ் கொடுத்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி. இதில் அந்த ஐஸ்கிரீமு அவராக கொடுத்தாரா இல்லை போர்ஸ் பண்ணாங்களா, கழுத்தை நெரிச்சு வாங்கினாங்களான்னும் போது அது எனக்கு தெரியாதான், பார்வதிக்கு எனக்கு தெரியாதான், அவராக தான் கொடுத்தாரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்னன்னு கேட்கும்போது நான் ரொமாட்டிக்ன்ற மாதிரி பார்வதி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அரோரா வந்து எக்ஸ்பிளனேஷன், தனியா வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது வாய்ப்பை ஐ மீன் என்னன்னா, அவன் ஒரு ஃபேமிலி மாதிரி நான் பார்த்துருக்கேன், நான் ரொமாட்டிக்ன்றதை தனியா கூப்பிட்டு வச்சு கமருதீனுக்கு கிளியர் கட்டா சொல்லிட்டேன், எனக்கு துஷார் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது உன் மேல வராது ஒரு பொழுதும் அப்படின்றத நான் அட்ரஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி அதுக்கு ஒரு கிளாரிட்டியும் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாரு வந்து எனக்கு காதல் வரைப்பட்டேன், காதல் வந்துச்சு அப்படின்றத இங்க ஓப்பனா சொல்றாங்க. ஏமா நீ தான் காதல் வருதுன்ற, வரலன்ற, அதுக்கப்புறம் இப்போ வருதுன்ற, அதான் கேஸ் வந்து சாதகமா போனா காதல் இல்லை, கேஸ் சாதகமா போலன்னா காதல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி பேசிப்பீங்க. அடுத்து ரம்யா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, தனிப்பட்ட முறையில் வந்து நாமினேட் பண்ணணும், தனிப்பட்ட முறையில் நாமினேட் பண்ணுவேன், பர்சனல் ரீசன்ஸ் வச்சு நாமினேட் பண்ணுவேன்றதை சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி விக்ரம் வந்து எது அவங்க அவதூறு பரப்புனதுக்கான காரணத்தை ப்ரூவ் பண்ணுன்னு ஜட்ஜி கேட்கும்போது 2 விஷயம் சொல்றாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதியை பத்தி, அரோராவை பத்தி திவாகர் கிட்ட பேசினது விஜிஎஸ் அட்ரஸ் பண்ணார், அந்த ஒரு விஷயமும் ஆபாச குறியீடுன்றது பெரிய விஷயமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து வினோத் வந்து என்ன சொல்றாரு, அவதூறுலாம் பரப்பல, அரோராவை பத்தி அவதூறுலாம் பரப்பல அப்படின்றத சொல்றாரு. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவங்க போய் பேசி இருக்கணும், அதுல மொட்டை கடுதாசி ஹெல்த் இஷ்யூ எடுத்துன்னு வந்தது யாருன்னா பார்வதி தான், இவங்க தான், அரோரா தான் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு சாதகமா வினோத் பேசிட்டார். அடுத்து திவ்யா வந்து விட்னஸ் வந்து அந்த நாமினேஷனை பத்தி பேசினாங்க, அதுல பொய்யான தகவல் தான் திவ்யா சொல்லியிருக்காங்க. திவ்யா அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அரோரா, பார்வதி, கமருதீன், பிரஜன் மற்றும் சாண்ட்ரா கூட தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நீங்க என்னதான் தனிப்பட்ட முறையில நாமினேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. அதுல அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தான் உண்மை. இதுல என்ன சண்டை தெரியுமா, இவங்களுக்கும் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும். ஸோ அந்த உள்ள ஒரு கேஸ்ல வந்து பார்வதி வந்து திவ்யாவோட பேர் சொல்லிடுவாங்க, அதுக்கு தான் வெளியே வந்து சண்டை போட்டிருப்பாங்க, ஏன் பர்மிஷன் இல்லாமல் என்னமே யூஸ் பண்ண தப்புன்ற மாதிரி. அங்க வந்து சாட்சி சொல்றேன்ற பேர்ல திவ்யா அந்த நாமினேஷன் டிஸ்கஷன்ல வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியை அட்ரஸ் பண்ணிட்டாரு. அதுல நான் ஓப்பனா சொல்லிட்டேன், நான் தப்பா சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரு, அதுலயே எனக்கு தெரியுது நான் கரெக்டா தான் இருக்கேன்ற மாதிரி முடியுது. அடுத்து என்ன நடக்குது, டாஸ்க். விக்ரம் வந்து க்ளோஸ் கொடுக்குறாரு. இங்க பாருங்க, பழி போட்டுட்டு இருக்காங்க, லாயரே மாத்தி பேசிட்டு இருக்காரு, ஆபாச குறியீடே ஒரு பெரிய வன்மம் இருந்துச்சு, குப்பிட் லவ், ஐ மீன் கமருதீனுக்கும் பார்வதி லவ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணாத தவிர்த்து விலக்கி வைக்கணும்னு ட்ரை பண்ணல. அதை தாண்டி கமருதீனோட ரிலேஷன்ஷிப் அந்த கமருதீனை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க கிளியரா நாமினேஷன் பர்சனல்ன்ற மாதிரி ஒரு க்ளோசிங் ஆர்குமெண்ட்டே பின்னிட்டான், க்ளோசிங் ஆர்குமெண்ட்ல முடிச்சு விட்டாப்புல. அடுத்து கமருதீன் வந்து பவுண்டரி செட் பண்ணல அப்படின்றதும், மன்னிப்பு கேட்க முடியாது, கேஸே புரியாம ஒரு க்ளோஷர் கொடுக்குறாரு, மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஒத்துக்கணும்ன்றதுதான். ஆபாச குறியீடுல அவங்க ஸ்டார்டிங் கேட்டாங்க, 2 வீக்ஸா அவங்க வந்து பேசாம இருந்தாங்க, அரோராக்கும் பொசசிவ் ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி, என்னடா பேசுறேன்ற மாதிரி இருக்கு. ஓகே, அவங்க நாமினேஷன்ல ஒரு நல்ல கேம் நாமினேஷன் பண்றதுலாம் கேமை வச்சு தான் பண்றாங்க. ஸோ லவ் ட்ரையாங்கல் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை, பிரவீன் போனதுக்கு அரோரா போயிருக்கலான்றத பேசிஸ்ல வச்சு தான் நாமினேஷன் பண்ணாங்கன்ற மாதிரி வந்துச்சு. இதுல தீர்ப்புக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 5 பாயிண்ட் இருக்கு. இதுல வந்து சொல்றாங்க, யாரு டிஸ்கஷன் பண்ணி கனி விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா சொல்றாங்க, அரோராவை பத்தி பார்வதி பேசியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதான் பாயிண்ட். பேசியிருக்காங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மக்களே, பேசியிருக்காங்க தானே மக்களே, பேசியிருக்காங்க. அதுவே வந்து சாண்ட்ராக்கு பேசலையாம். மொதல் பாயிண்ட் பேசி இருக்காங்களா இல்லையான்னு தான். இதுல வந்து என்ன பண்ணா 2 பேருக்கும் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்தது. டிஸ்கஷன் நடந்து முடிஞ்ச உடனே தனித்தனியா தீர்ப்பு வந்துருச்சு. இதுல கேளுங்க, இவங்களோட சாண்ட்ராவோட தீர்ப்பு சொல்றேன். பார்வதி அரோரா பத்தி பேசியது இல்லை, நீங்க நம்புங்க மக்களே, பார்வதி அரோரான்ற பேரே எடுத்தது கிடையாது. இது சாண்ட்ராவோட தீர்ப்பு 1. 2வது அவதூறு பரப்பி இருக்காங்களா, அவதூறே பரப்பலன்னாங்க. அது கனி வந்து ஆபாச குறியீடே ஒரு பெரிய அவதூறு தான், அது பெரிய குற்றச்சாட்டு தான்றத சொன்னாங்க. இல்லைன்னா இதுவும் அவதூறு பரப்பவில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. கனி அங்க லாக் பண்ணதால் இது 2வது பரப்பி இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. 3வது நாமினேஷன் ஆகலைன்றதை வெளியே சொல்லிட்டு என்ஜாய் பண்றதான்றது ப்ரூவ் பண்ணல. அது ப்ரூவ் பண்ணலன்றதால அது ஒரு வேலிட் ரீசனா கன்சிடரேஷன் பண்ணலாம். 4வது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படின்றது கேட்டா டிஸ்கஸ் பண்ணலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க.
எப்படி டிஸ்கஸ் பண்ணலன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க பார்வதியே வாய் மூலியமா ஒத்துக்கிட்டா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு சாண்ட்ரா வந்து டிஸ்கஸ் பண்ணலையா அந்த பொண்ணே சொல்லிச்சு. ஏன்னா சாண்ட்ரா அதுல இன்வால்வ் ஆகிருக்காங்கிறதுனால அதை கொடுக்கல. ஸோ 1 2 3 இது என்ன பண்ணிட்டாங்க, 3 பார்வதி கொடுத்துட்டாங்க. கடைசி பார்வதி வெளியே இது டெஸ்பரேட்டா வெளியே போகிறதுக்கு இருந்தாங்க அப்படின்றதுல நாமினேஷன் பண்றதே அதுக்கு தானே அப்படின்றது. ஸோ இது 5ல் 2 வந்து அரோராக்கு, 3 பார்வதி கொடுத்துருந்தாங்க சாண்ட்ரா அவர்கள். அடுத்து கனிக்கு வருவோம். கனி வந்து பார்வதி அரோராவை பத்தி பேசியிருக்காங்களா, பேசியிருக்காங்க. அவதூறு பரப்பியிருக்காங்களா, பரப்பியிருக்காங்க. நாமினேஷன் பத்தி இங்க ப்ரூவ் பண்ணல, அது கிடையாதுன்ற மாதிரி சொல்லியாச்சு. 4வது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட், ஆமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதால தான் வருது அப்படின்ற பாயிண்ட் சொல்லியாச்சு 4. 5வது பாயிண்ட் என்னன்னா வெளியே போனோம் டெஸ்பரேட்டா இருந்தாங்க. ஆமா நாமினேஷன் பண்றதே வெளியே போறதுக்கு தானே அப்படின்ற ஒரு பாயிண்டை கனெக்ட் பண்ணி ஒரே ஒரு விவாதம் அடிப்படை, எப்படி விவாதம் அடிப்படையில் ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில கனி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் நீதி, நேர்மை, நியாயம். இந்த ஒன்னு சாண்ட்ரா அப்படின்னு என்ன இது கோர்ட்டோட விதிமுறைகளை மீறி லாயர் பண்ண வேண்டியது பாரு பண்ணுது, பாரு பண்ண வேண்டியது லாயர் பண்றான்ற மாதிரி இருக்குது. அதுல வந்து கோர்ட்ல அவ்வளவு மாத்தி பேசி இதெல்லாம் பேசி டைரக்ட் 1 பாயிண்ட்லயே க்ளோஸ். மாத்தி பேசினாவே கேஸ் கோஸ்டு. அதை விட்டுட்டு ஒரு ஜட்ஜ் பண்ண தெரியாம உட்காந்துட்டு இருக்கா சாண்ட்ரா. எப்படி மாத்தி பேசினா எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க? நேத்து ஒரே பாயிண்ட்ல முடிச்சா அரோரா. அவர் வந்து இங்க மாத்தி பேசியிருக்காரு, பொய் பேசியிருக்காருன்னு முடிச்சுட்டாங்க. இப்ப அதே இடத்துல தான் பார்வதியும் பண்ணியிருக்காங்க, பொய் பேசியிருக்காங்க, முடிச்சிருக்கணும். ஆனா சாண்ட்ரா சொம்பு தூக்கி பார்வதிக்கு சொம்பு தூக்கலாம் எப்படி? இனத்தோட தானே சேரும். இப்படி ஆனதுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு வருது. பொதுமக்கள் வந்தவொடனே எல்லாமே கரெக்டுங்கன்னு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. போங்க தீர்ப்பு காலி போங்கன்ற மாதிரி பார்வதியை டோட்டலா முடிச்சு அரோராவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்றதா அதுல கனி சொன்ன பாயிண்ட் தான். பொதுமக்கள் கூட அதுல வந்து இந்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணல அப்படின்றது. ஆனா அவங்க டிஸ்கஸ் பண்ணதை பார்த்து சொல்லிட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் பொதுமக்கள் கொடுத்த தீர்ப்புமே தப்பு. மற்றபடி அரோராவுக்கு கிடைச்சது வெற்றி 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 அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.